வணக்கம். வில்லம்பு செய்திகள். பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு கட்டாயமாக இணைய வேண்டும் என்று மத்திய அரசின் கல்வி அமைச்சர் அறிவுறுத்தியிருப்பது தமிழகத்தை வஞ்சிப்பதையே காட்டுகிறது. தமிழ்நாடு தொழில்துறையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலமைச்சரின் இந்த அமெரிக்க பயணம் மேலும் பெரிதும் உதவும். மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹருல்லா பேட்டி. சென்னை பாடியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அம்பத்தூர் பகுதி சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் பாபநாசம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜவாஹருல்லா, அம்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல், மாநில அமைப்பு செயலாளர் ஷேக் முகமது அலி உட்பட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கும் விருதுகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹருல்லா கூறுகையில், இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் முதலிடம் பிடித்துள்ளது. உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்யக்கூடிய கொடூர எண்ணத்துடன் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட வேண்டிய 2000 கோடியை மத்திய அரசு நிறுத்தியிருக்கிறது. பிஎம்சி திட்டத்தில் தமிழ்நாடு கட்டாயமாக இணைய வேண்டும் என்று மத்திய அரசின் கல்வி அமைச்சர் அறிவுறுத்தியிருப்பது தமிழகத்தை வஞ்சிப்பதையே காட்டுகிறது. இதனை மனிதநேய மக்கள் கட்சி எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் ராஜாட்சியால் கொண்டு வரப்பட்ட குலக்கல்வி திட்டம் பெருந்தலைவர் காமராஜர், அதன் பிறகு வந்த திராவிட கட்சிகளின் முயற்சியால் முறியடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள கல்வி திட்டத்தில் படித்து முன்னேறியவர்கள்தான் இஸ்ரோவின் சந்திராயன் மற்றும் ஆதித்யா 2 திட்டங்களுக்கும் தலைமை தாங்கியுள்ளனர். தமிழ்நாட்டிற்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வரும் முன்னெடுப்போடு முதலமைச்சர் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கிறார். புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தினம்தோறும் கையெழுத்தாகி வருகிறது. தமிழ்நாடு தொழில்துறையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலமைச்சரின் இந்த அமெரிக்க பயணம் மேலும் பெரிதும் உதவும் என்று அவர் கூறினார். நிறுவனங்கள்ல படித்தவர்கள் தான் இன்று மென்பொருள் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, வேறு தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்ரோவின் சார்பாக சந்திராயன் மிஷனாக இருக்கட்டும், ஆதித்யா மிஷனாக இருக்கட்டும், இந்த இரண்டுக்கும் தலைமை தாங்கியவர்கள் தமிழ்நாடுல உள்ள கல்வி திட்டத்துல படித்து வெற்றி பெற்ற வீரமுத்துவேலும் நிகத் சாட்சியும் இருக்கின்றார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.